இவர்களை மேலே ஏற்றுறதே கிடையாது. சுவிசேஷகர்கள் அப்படின்னா அவங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடத்துல நின்று இப்போ சொல்கிறாங்களே இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. ஒரு சர்வே நீங்கள் அப்படி கொஞ்சம் பாருங்கள், எத்தனை ஆயிரம் பேர் ஒரு நாள் இந்த கீழம்பாக்கத்தில் வந்து இறங்குறாங்க, எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு பாருங்கள். அதில் ஒரு 10%, அதில் ஒரு 5% நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு இருக்கிற ட்ராக்ஸ் போதாது. அவ்வளோ பேர் இங்கே இறங்குறாங்க, அவ்வளோ பேர் ஏறுகிறார்கள். இன்னும் அதிகமாக சொல்லணும்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்ததுக்கப்புறம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஒரு மடங்கு அதிகமாகிடுச்சு. முன்னாடி 1000 பேர் வந்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ எத்தனாயிரம் பேர் வரான்? 3000 பேர் வரான். அந்த அளவிற்கு ஜனங்களுடைய போக்குவரத்து இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் நிறைய செய்யலாம். எதற்காக நான் என்ன குறித்து சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், என் பாக்கெட்டில் ஒரு நாள் நான் 500 ரூபாய்க்கு மேலே நான் இது வரைக்கும் நானும் வச்சதில்லை, என்கிட்ட வந்ததும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா வந்துச்சு அப்படின்னா உடனடியாக என் மைண்டு யார் யாருக்கெல்லாம் இப்போ கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் இதை செய்யணும்னு ஒரு சர்க்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ரேயர் சென்டரில் ஒரு 5 நிமிடம் ஒரு சிஸ்டர் ஒருத்தர் வந்து நான் வந்து வாலண்டியராக வச்சுருக்கேன். அவங்க வந்து எங்கே அப்படின்னா பூந்தமல்லிக்கு அடுத்து இருக்கிற திருமலிசை அப்படின்ற இடத்துல இருந்து என்னுடைய ப்ரேயர் சென்டருக்கு டெய்லி வருவாங்க. 10 மணிக்கு வருவாங்க, 2:30 மணிக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சேலரி, ஒரு 4000 rupees நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல தம்பிங்க 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் கீபோர்டு வாசிப்பான், இன்னொருத்தன் என்டையர் மீடியா எல்லாமே அவன் தான் பார்ப்பான். தம்பி காட்வின் ஒருத்தர் இருக்கான், ஒரு வாலிப தம்பி இப்போ தான் 3rd year முடிச்சுக்கிறான். அவன் வந்து ஆலன் கீபோர்டு வாசிப்பான். ஆரம்பத்தில் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். நானாக வந்து டேய் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு காசு வச்சுருக்கீங்களா? ஏன்னா அவங்க குடும்பம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஆவினில் வந்து வீடு வீடாக பால் போடுறவர். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஒரு சின்ன வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், 4 சர்வீஸ் நம்ம ப்ரேயர் சென்டரில் வந்து கீபோர்டு வாசிக்கிற அங்கிள், உனக்கு ஒரு 1000 rupees வாரம் தரேன், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாரத்திற்கு 4000 ரூபாய், ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் உனக்கு நான் கொடுப்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரேயர் சென்டர் 34,000, 30,000 ரூபா வாடகை, 3,000 ரூபா மெயின்டெனன்ஸு, 1000 ரூபா தண்ணி, 34,000 ரூபா நான் கொடுக்கணும். ஆனால் எனக்கு சபையும் கிடையாது, எதுவும் கிடையாது. என்னுடைய ப்ரேயர் சென்டர் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர்கிட்ட சொன்னேன். அதில் 3 பேர் வாலிபர்கள், ஒரு ஃபேமிலி வந்து கைவிடப்பட்ட ஒரு சகோதரி, கணவனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை. ஒரு பிரதர் வந்து நல்ல ஒரு வெல்விஷர், எனக்கு என் ஊழியத்துக்கு ஒரு நல்ல வெல்விஷர். 3 lakhs rupees அட்வான்ஸ். ஒரு புக்கு நாங்கள் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், அது தமிழில் என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, பொருள் கணக்கு. ஒரு போடியம் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, பாத்திரம் இருக்குது, இத்தனை சேர் இருக்குது, இத்தனை மைக் இருக்குது, 4 ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு உள்ளே எது வந்தாலும் எழுதுவோம். முதல்ல எடுத்தோன்னே என்ன தெரியுமா, 2,40,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா வந்துச்சு. அல்லேலூயா. யாராவது வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கி கொடுக்கணுன்ற இருதயம் வருமா? 3 பேர் சேர்ந்தாங்க, எனக்கே தெரியாது. ஒரு 3 பேர் சேர்ந்தாங்க. ஒருத்தர் 50,000 கொடுத்தேன்னாரு, இன்னொருத்தர் 1 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னாரு. 1.5 லட்சத்தை வச்சு கேமரா கிடைக்க போனா 1,80,000 அப்படி ஆகும். நானா 30,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு கேமரா வாங்கிட்டு வந்துட்டானுங்க. வெறும் கேமரா வச்சு என்ன பண்ணு, ஸ்டாண்டு வாங்கணும், அதுக்கு பேட்டரி வாங்கணும், அதுக்கு பேக் வாங்கணும், கவர் வாங்கணும். இப்படி அசசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000க்கு போய் நின்றுச்சு. அப்படி இப்படின்னு ப்ரேயர் சென்டர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒரு கணக்கு எடுத்தா 3 லட்சம் அட்வான்ஸையும் கொடுத்து உள்ள 8 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. போன வாரம் ஒரு வாலிப சகோதரர் 2 பேர் எப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. சிஸ்டர் பாஸ்டர் அம்மா சொன்ன மாதிரி அவங்க கத்திரிக்காய்னாங்க, புடலங்கான்னாங்க. அவன் வரும்போது இந்த ஜாக் ஒன்று வாங்கிட்டு வருவான். ஆனால் ஒரு 450 ரூபான்னு, இந்த வாரம் இதை ஒன்று வச்சுக்கோங்க, இந்த இன்வென்ட்ரி நோட் இருக்குது, டேட் போட்டு ஒரு ஒயர் எழுதிக்கோங்க. 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணோம். ஒரு பேட்டரியோடைய கேமராவில் எவ்வளோ நேரம் பேட்டரி தாங்கும்? 4 மணி நேரம் கண்டினியூவாக ரன்னிங்காக இருந்ததுன்னா நல்லதுன்னா 4 மணி நேரம். கேமரா பேட்டரி எவ்வளோ நேரம் தாங்கும்? 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேக் நிற்குமா? எத்தனை பேட்டரியை மாற்றுவீங்க? எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுவீங்க? 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டு மாற்றிக்கிட்டே இருப்போம். 2 பேட்டரியை வந்து என்ன பண்ணோன்னா 4 தடவை யூஸ் பண்ணுவோம். பார்த்தாரு ஒருத்தர், என்ன நினச்சாருன்னு தெரில. அங்கே போய் ஒரு கடையில் நின்று ஃபோன் பண்ணுறாரு, 10 மணி நேரம் தாங்கிறதுக்கு ஏதாவது பேட்டரி இருக்கா ஆன்லைனில் பாருங்க அப்படின்றாரு. எரிஞ்சே போகும், 10 மணி நேரம் தாங்கிறதுக்கெலாம் பேட்டரி கிடையாது. அப்போ என்ன அவங்க சிந்தனைனா, பிரதர் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தினாரு, அவங்களுக்கு நம்ம என்ன வாங்கி கொடுப்போம்? நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் இது வரைக்கும் என்ன பண்ணலை, எனக்கு பேட்டரி வாங்கி கொடுங்க, ஒயரை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு. எல்லாருக்கும் தெரியும்.
ஏதோ ஒரு போனார். நான் சொன்னேன், கேமராவில் போடுற பேட்டரின்னு கேள்றான், தருவாங்க, குவாலிட்டியாக பாரு, ஹவர்ஸ் டைம் பாரு, இன்வாய்ஸ் வாங்கிக்கோ, பில் காப்பி வாங்கிக்கணும். அவன் போயிட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டான், கேமராவுக்கு மேலே இந்த ஸ்டுடியோலாம் எடுப்பாங்க பாருங்க, எது ஃபோட்டோ ஷூட் அப்படிலாம், இந்த கேமராவுக்கு மேலே ஒரு லைட் வச்சுருப்பான், ஃப்ளாஷ் லைட்டு, டிஜிட்டல் லைட்டு, அதுக்குள்ளே மாற்றம் ஒன்று இருக்கும். அவன் போய் மொட்டையாக கேட்டானே, இந்த பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்கணும், அது 10 மணி நேரம் நிற்கணுன்னே அவன் வாங்கிட்டு வந்துட்டான். இங்கே கேமராக்குள்ளே போட்டால் இன்கேபிட்டபிள் பவர் அப்படின்னது. அவனை கூப்பிட்டேன், டே இங்கே வா, கேமராவுக்கு போய்ட்டு, ஆமாண்ணே கேமரா பேட்டரி தான் வாங்கிட்டு வந்தேன், இந்த பார் போட்டு பார்த்தா என்ன சொல்லுதுன்னு, இருங்க திரும்பி போகிறேன்ட்டு அங்கே போயிட்டு இந்த ஃபோன் பண்ணி கொடுக்குறான். ஃபோன் பண்ணி கொடுத்து அவர் சொல்கிறாரு, ஏங்க இது கேமராக்குள்ளே போடுறது கிடையாது, அதுக்கு மேலே ஒரு லைட் வரும் பாருங்க. சரி, அப்போ என்ன தான் கேட்டேன் அப்படின்னா 10 மணி நேரம் நிற்கிற மாதிரி. அவனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த கேமரா எப்போ ஆஃப் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆஃப் ஆகக்கூடாது, லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கணுங்கிறது அவன் மோட்டிவ். முதல்ல இருதயத்தில் சபைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை முதல்ல நமக்கு என்ன பண்ணும், வரணும். அந்த சிந்தனை இல்லாமல், இப்போ அவங்க சொன்னாங்க, வெங்காயம் வெட்டுறது நான் தான், கழுவுறது நான் தான், சாப்பிட்றது யாரு, மொத்தத்தையும் செஞ்சு அவங்களா சாப்பிட முடியும், நம்ம தான் சாப்பிட போகிறோம், நமக்கு தான் சபையான ஆசீர்வாதத்தான். எனவே முதல்ல அந்த அந்த சிந்தனையை நமக்கு வந்து ஊழியத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும். நான் அப்படி எடுத்தவங்களை பார்த்துருக்கேன். அப்படி கொடுத்தவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கும் ஆசீர்வதிச்சுட்டு தான் வர்றார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்கு அப்புறம் கர்த்தர் கனம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ தான் அந்த ஸ்டேஜுக்கு வரேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது. நான் வந்து ஒரு டைமில் வந்து பாஸ்டர் மேடம் எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க மகா உபத்திரவத்தில் இருந்த நாட்கள். நான் இன்றைக்கி யோசித்து பார்ப்பேன். என் வீட்டில் என்னை திட்டினா, என்ன இது மாதம் மாதம் யார்கிட்டயா போய் 10,000 கேட்டுக்கிட்டே இருக்கியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அப்படி தான் பேசினான். ஜோமன் ஊழியம் செய்கிறல கர்த்தர் கனம் பண்ணுகிற வரைக்கும் இந்த உபத்திரவத்தின் பாதை போ, முடியலையா ஆண்டவரே இந்த டைமோட எப்படி ப்ரேயர் சென்டர் முடியும், நான் க்ளோஸ் பண்ணோன்னே ஆண்டோட ஜோமன் யார்ட்டையும் போய் நிற்க மாட்டேன். எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி போய் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே என்ன எவ்ரி மந்த் 10,000 டெபிசிட் விழுந்துட்டே இருக்குது, இனிமேல் யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது, கேட்க நீங்களும் வைக்கக்கூடாது, தந்தா தாங்க, அடுத்த மாதம் இல்லை அப்படின்னா பழையபடி நான் தெரு பிரசங்கியாராகவே நான் வந்துடுறேன், இருக்கிறத எதையாவது ஒரு சர்ச்சுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு நான் பழையபடி தெரு பிரசங்கியாராகவே வந்துடுறேன். என்றைக்கு அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யார்ட்டையும் கேட்காதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போன மாதம் ஒரு ஃபஸ்ட்டு மண்டே ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போவேன். ஒரு நாளைக்கு அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். பல வருஷங்களாக நான் போகிறேன். இயேசு அழைக்கிறார் ஊழியத்துலேருந்து நான் வெளியில் 2014 வந்தேன். 10 வருஷமாக போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மாதம் 100 ரூபா கொடுக்க மாட்டேன். என் கையில் எனக்கு 500 ரூபா இருக்கா, 500 ரூபா எழுதிடுறா. ஏன்னா அங்கே 100 பேர் வருவாங்க, எல்லோரும் கஷ்டப்பட்டவங்க வருவாங்க. சரி, என் பேரில் ஒரு 5 பேர், யார் பேரையாவது போட்டு மிச்சம் 100 ரூபாய் எழுதிடு அப்படின்னு. போன மாதத்துக்கு முந்தின மாதம் எனக்கு அது கூட இல்லை. ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையிலே ஆண்டவர் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அதே இடத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிச்சுட்டு இருந்தேன். முதல் அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் எப்பயுமே ஓப்பனிங் ப்ரேயர் நான் தான். கொஞ்சம் நேரம் தேங்க்ஸ் பண்ணி அனாயிண்டிங்கில் லீட் பண்ணி அந்த ஓப்பனிங் ப்ரேயரை உள்ளே கொண்டு வரது. ஓப்பனிங் ப்ரேயர் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய ஆவி அவரோட கூட போராடிட்டே இருக்கு. ஒரு 5 பேருக்கு இன்றைக்கி என்னையோட சேர்த்து 4 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு என்னை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்கீங்களாண்டவரே. பலிபீடத்துலேருந்து நான் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்னது அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த ப்ரேயர் முடிகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு கூகுள் பேயில் ஒரு அமௌண்ட் வருது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒருத்தன் 20,000 ரூபா எனக்கு அனுப்பிச்சான். என்ன தெரியுமா போட்டிருந்தான், அண்ணே 2 வருஷமாக உங்களுக்கு நான் வந்து மந்த்லி ஒரு 1000 ரூபீஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். 2 வருஷமாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு வேற ஒரு கம்பெனிக்கு போகிறேன். எனக்கு இந்த கம்பெனிலேருந்து என்ன வரும்னே தெரியாது. ஆனால் வேறு கம்பெனிக்கு போகிறேன். திடீர்னு அந்த ஓனர் என்னை கனம் பண்ணி எனக்கு ஒரு 40,000 ரூபா அனுப்பிச்சாருன்னு. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த சிந்தனையே, இதை விட்டானா அடுத்த அண்ணனுக்கு கொடுக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதை இப்போ ஒரு 20,000 ரூபா அனுப்பிச்சிருன்னு கர்த்தர் அவன்கிட்ட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொன்னேன், நான் வெறும் 400 ரூபா கொடுக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு 20,000 ரூபா கொடுத்துட்டாரு. இப்போ நான் எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்கள். நான் அவரை கூப்பிட்டேன், டே இந்த சாப்பாடுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா. ஆனால் 4,500 ரூபான்னு. 4,500 ரூபாய் நான் தரேன். அல்லேலூயா.
4500 நானே என்ன பண்றேன், தரேன். நான் இந்த இடத்துல நின்று ஜெபிச்ச ஜெபத்தை கத்தர் இப்போ நினைவு கூர்ந்தார். எவன்டையோ பேசியிருக்கார், அவன் எனக்கு எவ்வளவு அனுப்பியிருக்கான், 20,000 அனுப்பியிருப்பான். இப்போ நான் 400 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குமா? என்ன மாதிரி சுயநலவாதி உலகத்திலே இருக்க மாட்டான். உடனே அங்கே ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தோன்னு அவன்ட்டு கேட்டேன், தம்பி எவ்வளோ? அவன் 4000 ரூபான்னா. இல்லடா இதெல்லாம் இந்த தட்டுக்கிட்டுலாம் அதெல்லாம் வாங்கியிருக்க, ஒரு 500 ரூபா ஆகும்னா. வேற எதுவும் வாங்கியிருக்கியா? இல்லை தண்ணி ஃப்ரீ தான். இல்லைடா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட்டோ கிட்ட கொண்டு வந்ததுக்கு, இல்லை அதெல்லாம் ஸ்பான்சர் தான். இப்போ எவ்வளோடா கொடுக்கணும்? 4500 ரூபான்னா. உடனே அதை அவனுக்கு கொடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால முதல்ல கொடுக்கணுன்ற இருதயம் நமக்குள்ள வரணும். அதை கொடுக்க கத்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீ கொடுக்கணுன்றனால நீ போய் நாயா போய் அலைய அப்படிலான்ற சொல்லி, நீ கொடுக்கணுன்ற இருதயம் உனக்குள்ள வரும் பொழுது கத்தர் அதற்கான வழிகளை ஆட்டோமேட்டிக்காக திறப்பார். ஆமென். எனவே மேலான சிந்தனை நம்ம எப்பயுமே கிரவுண்ட் லெவல்லே நம்ம யோசிக்க வேண்டாம். மேலானவைகளை நாடுவோம், மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தகப்பனே, வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க. சபைக்கு உயிர் மீட்சியான வார்த்தைகள் தேவ சமூகத்தில் இருந்து வரட்டும். நம்முடைய நல்ல நாமம் இந்த வார்த்தைகளின் மூலமாய் மகிமைப்படட்டும். எங்க எல்லாரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எப்போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு மாதத்தில் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதே வார்த்தைகளை தொடர்ந்து நான் தியானிக்கும்படியாய் முற்படுவேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜெபித்துட்டு இருக்கும்போது எனக்கு சில நேரங்களிலே தரிசனங்கள், ஆவிக்குரிய சில தரிசனங்களை தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் சில தரிசனங்களை எனக்கு காண்பிப்பார். அது தீர்க்க தரிசனமாக இப்படி நடக்க போது இப்படி செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வார்த்தையில் இருக்கிற வியாக்கியானங்கள் எனக்கு தரிசனங்களாக சில காரியங்கள் காண்பிக்கப்படும். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் ஒரு வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்கிட்ட அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்ப வரும் பொழுது மார்த்தாள் இடத்துல விசுவாச வார்த்தைகளை பேசுவார். உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா, கடைசி நாளிலே, அதாவது உயிர் தெழுதல் நடக்கும் நாளிலே என் சகோதரனாகிய லாசரு உயிர் தெழுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆகாது,
உயிர்த்தெழுதுன்னு கிடைக்காது, ஒன்றும் நடக்காது, வந்தீங்களா துக்கம் விசாரிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி. அதற்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை பேசுவார். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில், இது செய்தி அல்ல, இந்த சகோதரர் எனக்கு அனுப்பின வார்த்தைக்கு என்ன வியாக்கியானம் சொல்கிறது. ஒருவேளை இதை நீங்களும் யோசிங்க, நான் அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இதுக்குள்ளே போனால் நமக்கு 26வது வசனம், அதாவது 25ல் ஆண்டவர் ரகசியத்தை சொல்லிடுறார். சரி, 24 வாசிப்போமே. 11:24 மார்த்தாள் உயிர் தெழுதும் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிகிறேன். அதுக்கு ஒரு டே இருக்கு, தி டே ஆஃப் ரெடம்ஷன் அல்லது ரிசரக்ஷன். அப்போ அதெல்லாம் நடக்கும். 25வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி, இப்போ அதாவது பிரசன்ட் அந்த சிச்சுவேஷனை சொல்றாரு. ஐ ஆம் த ரிசரக்ஷன், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை யாருக்கு சொல்றாருன்னா லாசருவுக்காக பேசுறாரு, அந்த குடும்பத்திற்காக, அவளுக்காக பேசுறார். நீங்க யாராவது விசுவாசிச்சீங்கன்னா அவன் மரித்தாலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். 26வது வசனத்துல ஒரு மறைபொருளின் ரகசியத்தை, இன்றைக்கு வரைக்கும் அது மறைபொருளின் ரகசியம் என்றுதான் நான் சொல்ல முடியும். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? ஆரம்பத்துல சொன்னதையே உன்னையால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. இதை விட பெருசா ஒன்று சொல்றேன். உயிரோடு கூட இருந்து விசுவாசிக்கிற நீங்களும் நானும் மறிக்காமலே இருக்க முடியும். இதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னு எனக்கு கைண்ட்லி டில் த ரெவலேஷன் ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்படின்னு போட்டு எனக்கு அனுப்புறார். நான் சொன்னேன், அதாவது விசுவாசத்தினுடைய சில உச்சக்கட்டங்கள் இருக்கு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அது விசுவாசம். விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம் என்ன? அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீங்க சொல்றதை நாங்க என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். எங்க ஜீவனை கொடுக்கறத கூட ரெடி. அல்லேலூயா. அப்போ ஃபெய்த்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டு. அதைத்தான் இயேசு பேசுகிறார். இந்த விசுவாசத்துக்குள்ள ஒன்னால முதல்ல வர முடியுமா அப்படின்ற கேள்வி. சில நேரங்களில் வார்த்தைகளை வார்த்தையாக வாசித்து நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா பல ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இன்னைக்கு சுருக்கமாக ஒரு அரை மணி நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை எப்படி கொண்டு வர முடியுமோ அப்படி எனக்கும் உதவி செய்வாராக. விளங்கி கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வாராக. இந்த கடைசி நாட்களிலே சபையானது பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறது. இனி வருகிற காலம் எல்லாம் உபத்திரவத்தின் காலம் மாத்திரமே. அவருடைய வருகைக்கு முன்பாக இது நடந்து ஆக வேண்டும். சரி, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் வருகிறதற்கு முன்பாக, அது உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது 3 வித்தியாசமான பகுதிகள் உண்டு. ஒன்று, உலக பிரகாரமான உபத்திரவங்களும் உண்டு, ஆவிக்குரிய விதத்திலும் உபத்திரவங்கள் உண்டு. அதையும் தாண்டி இப்ப நம்ம இந்த விசுவாசத்தை குறித்து பேசணும் பாருங்க, மறைக்கப்பட்ட சில உபத்திரவங்களும் உண்டு. அதுல இருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும். அப்படின்னா பவுல் சொல்லும்போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன பண்ணணும்? பலப்படணும். பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப ஒரு பலனை குறித்து, பலப்பட வேண்டிய சில அனுபவங்களை குறித்து பவுல் இந்த இடத்துல பேசுகிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது கூட, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு, சத்துவத்தில் பலப்படு, கிருபையில் பலப்படு, அதுவும் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படு. இங்க கிருபையில, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற கிருபையில பலப்படு. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, அதாவது இனி சம்பவிக்க போகிற அல்லது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற, நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய
சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரியவர்களுக்கு சில மறைவான சர்வாயுத வர்க்கம் உண்டு அல்லது ஆயுதம் உண்டு. இப்ப யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. பொறுமை ஒரு ஆயுதம். அல்லேலூயா. எப்படி இருக்கணும் நம்மெல்லாம்? சொல்லுங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? அடுத்த ஒரு கேள்வி, அதாவது மன்னிக்கிறதுல கேட்கிறான். என் சகோதரன் ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்ற. 7 தடவை. அப்படியா? இல்லை, அவரு சொல்றாருன்னா 7 × 70 டைம்ஸ்ன்றார். 70 தடவை. அப்பா அப்படிலாம் மன்னிக்க முடியுமா? அப்படிதான் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். பொறுமையா யோபு இருந்தார். போன தடவை நான் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு போயிட்டேன். செகண்ட் வீக் எனக்கு சிவகாசியில் ஒரு மீட்டிங் உண்டு அப்படின்னு சொல்லி. யோபுவினுடைய பொறுமை எப்படி? நீங்க நல்ல ஒரு காரியத்தை முதல்ல சொல்றேன், மண்டைக்குள்ள ஏத்திக்கோங்க. யோபுவினுடைய புஸ்தகத்துல முதல் அதிகாரம் யோபுவுக்கே தெரியாத ஒரு காரியம். யோபுவின் புஸ்தகத்துல முதல் அதிகாரம் யாரும் பேசிக்கிற அதிகாரம்னா மறைவான ஒரு யுத்தம். அதுல பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனோடும் பிசாசும் பேசுகிற ஒரு அதிகாரம் யோபுவினுடைய புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுல கர்த்தர் யோபுவுக்கு பிரதியுத்தரமாகவோ அல்லது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாகவோ இல்லை யோபும் கர்த்தரும் பேசின சம்பவம் யோபுவினுடைய முதல் அதிகாரம் கிடையாது. யோபுவினுடைய சாட்சியை குறித்து கர்த்தர் பேசுறார். அந்த சாட்சியில் இருக்கிற சில லூப் ஹோல்ஸை குறித்து பிசாசு பேசுறான். யோபுட்ட ஆண்டவர் எப்போ பேசுறாரு அப்படின்னா 40வது அதிகாரத்துல சில காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் யோபுட்ட என்ன சொல்றாருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீ இருந்தியா அப்படின்னு கேட்கிறார். குதிரைகள், யுத்தத்திற்கான குதிரைகள் நான் இந்த பூமிக்கு கொண்டு வரும்போது நீ அதை குறித்து அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அப்ப யோபு சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை தெரியாம நான் பேசிட்டேன், என் வாயை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒத்திக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை குறித்து பேசவே மாட்டேன். நீங்க அவ்வளவு பெரிய ஒரு தேவன், என்னுடைய காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் யோபு 42வது அதிகாரத்தில் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. சில நேரங்களிலே நீங்க உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பின்பாக, உங்களுக்கு மறைவாக ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். அது நமக்கு தெரியாது. அந்த யுத்தத்துல நம்மளும் இருக்க மாட்டோம். அது பரலோகத்துக்கும் பிசாசுக்கும் நடந்துகிட்டு இருக்கும். நடுவுல கர்த்தர் தான் நின்று நமக்காக பேசிக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம ஏன் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படணும், ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கிருபையில நீ பலப்படணும் அப்படின்னு சொன்னா, நீ அறியாத, உன் கண்களினால் காணாத சில யுத்தங்களை கர்த்தர் உனக்கு பின்பாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த யுத்தம் மட்டும் நடக்கல அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட்ல பிசாசு எல்லாத்தையும் கொண்டு போக முடியும். ஆமென். நீங்க பாருங்க, எப்போ பர்மிஷனை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறானோ ஒரே நாளில பிசாசு எல்லாத்தையும் அவனால் எடுக்க முடிந்தது. ஆமென். அப்ப அது வரைக்கும் எடுக்க முடியல அப்படின்னா கர்த்தர் பிசாசுக்கு அந்த பர்மிஷனை கொடுக்காத வரைக்கும் கர்த்தருடைய யுத்தம் யோபுவுக்காக தினமும் நடந்து கொண்டே இருந்தது. காரணம், அவன் பலி செலுத்தி கொண்டே இருந்தான். ஆமென். அப்ப நீங்களும் நானும் அறியாத ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உங்களுக்காக எனக்காக பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய தூதர்களை வைத்து பிசாசோடு கூட நம்ம பேக் எண்ட்ல ஒரு யுத்தத்தை ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு தூரம் இந்த நாள் வரைக்கும் கடந்து வர முடிந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலையும் பலப்படுங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் இன்னைக்கு இந்த சர்வாயுத வர்க்கங்கள் அல்லது தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், சில வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நான் முற்பட்ட பொழுது 1 பேதுரு 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி இருக்கன்னு ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்து நமக்காக எதுல பாடுபட்டாரு? மாம்சத்துல பாடுபட்டார். அப்போ மாம்சத்தில் பாடுபடுகிற ஒரு முதலாவது ஒரு அனுபவத்தை பேதுரு இந்த இடத்துல எவ்வளவு தெளிவா எழுதுகிறார். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசுவை முன்பதாக வைத்து நமக்கு என்ன சொல்றாரு, அவரையும் குறித்து என்ன சொல்றாருன்னா, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை
ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இப்ப இதுல ஒரு ஆயுதத்தை தரித்து கொள்ளும்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் ஒரு வார்த்தையில இப்படி எழுதுகிறார். கொஞ்சம் இதனுடைய ஆழங்களுக்கு நான் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக முதலாவது எதுல பாடுபட்டார்னா மாம்சத்துல பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, எப்படிப்பட்ட மாம்சத்தில் பாடுபடுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். பேதுருவினுடைய ஆரம்ப நிலை என்ன? மாம்சத்தில் பாடுபடுகிற சிந்தை பேதுருவுக்கு இருந்ததா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச பாடை குறித்து, சிலுவை மரணத்தில் படப்போகிற பாடை குறித்து சீஷர்கள் எல்லாரிடத்துல பேசும் பொழுது பேதுரு என்ன பண்றாருன்னா இயேசுவை கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு போயிடுறாரு. அப்படிதான் சொல்லணும். தள்ளிட்டு போய் என்ன சொல்றாருன்னா, இது உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது, நீங்க மாம்சத்தில் இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, பாடுபடக்கூடாது, எங்களை விட்டு போகக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரு பெரிய பிளான்ல இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பிளான் சக்சஸ் ஆகிற வரைக்கும் இந்த மரணம், இந்த பாடெல்லாம் என்னது நமக்கு வேண்டாம். என்ன என்ன பிளானு, என்ன வெளிப்பாடு? இவர் எப்படி யூதர்களுக்கு ராஜாவா என்ன பண்ணிடுவாரு, மாறிடுவார். ஒரு காலகட்டத்தில் அங்கே ஏறுவது இருந்தாலும், அங்கே பிரதான ஆசாரியர்கள் இருந்தாலும், அல்ல அத்தாரிட்டி பொசிஷனில் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரு நாள் இருக்காம போயிடுவாங்க. யார் அங்கே வந்துருவா? இயேசு சுவாமி அங்கே வந்துருவாரு. அவர் அங்கே வந்துட்டாருன்னா 12 சீஷர்களாகிய நம்ம என்ன பண்ணலாம்? கால் மேல கால் போட்டுக்கிட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இப்போ பேதுருவை குறித்து ஆண்டவர் பேசும்போது, பேதுருவே நீ என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தால் என்ன பண்ணுவேன், மறிப்பேன். அதாவது பாடுபடுறதுக்கு நான் என்ன பண்றதுக்கு ரெடி. உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா சிச்சுவேஷன் வந்துருச்சு. பார்க்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே? நியாயப்படி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, கரங்களை உயர்த்திருக்கணும். நான் யார் கூட இருந்தேன்? இயேசுவோட இருந்தேன். பாட அனுபவிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? என்ன சொன்னா அப்போ? இல்லை, அவரை எனக்கு தெரியாது. அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தோன்னே, நீ அவன் தானே? இல்லவே இல்லைங்க, நீங்க சொல்றது வேற ஆளு, நீ வேற ஏதோ சொல்ற. மூணாவது, இல்ல நீதான், உன் பேச்சு என்ன பண்ணுது, அதை வெளிப்படுத்தணும்னு சொன்ன என்ன பண்ணிட்டான், அஷ்டான். உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் பாடுபடுறதுக்கு நான் ரெடின்னு சொன்னவன் சத்தியம் பண்ணானா சபிச்சான்னு இருக்கு. வாசிக்கிற நமக்கே இவ்வளவு முடியலையே. பிலாத்துவினுடைய அரண்மனையிலிருந்து காய்பாவுக்கு வெளியில போகும்போது இயேசுவை கொண்டு வர்றாரு. அவருக்கு என்ன சம்பவிக்க போகுது நாங்க மூலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இயேசு கரெக்டா அவனை தான் பார்த்தார். அந்த ஒரு பார்வை தான் வெளியில ஓடிட்டானா, ரோட்ல போய் நின்று மனம் கசந்து அழுந்தான்னு வேதம் சொல்லுகிறார். பாடு அனுபவிக்கிறத எதவா தரித்து கொள்ளணுமா? ஆயுதமாக. நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு கிருபை வேணும், அதுக்கு ஒரு பலன் வேணும். சும்மா எல்லாராலையும் மாம்சத்துல பாட அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஆயுதங்களை தரித்துக்கொள்ள எல்லாராலையும் முடியாது. கீழே இருக்கிற வசனத்தை அதிகாரத்தின்படி நம்ம தியானிக்கிறதா இருந்தா அது சாப்டரே வேற. ஆனா இன்றைக்கு எனக்கு ஆவியில் ஆண்டவர் பேசின சில வார்த்தைகளை எனக்கு நினைப்புல வச்சுக்கிட்டே வந்தேன். இந்த வசனம் எங்க இருக்கு, இதை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது என்ன பண்றாரு. இப்பதான் இந்த பிள்ளைட ஒரு பெண்ணை ஒன்று குடும்பம்னு வாங்கி எழுதினேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு மாம்சத்துல பாடை அனுபவிக்கிறதற்கு நம்மளால என்ன பண்ண முடியல, பலன் இல்லை, சத்துவம் இல்லை. அதற்கு தேவை மாம்சத்தின்படி வருகிற பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் தேவை. அல்லேலூயா. நீங்க மாம்சத்துல பாடுகளை சகிக்க வேணும் அப்படின்னா மாம்சத்தினால் வருகிற பலத்தினால நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. அதனால அந்த மாம்ச பலத்தினாலதான் பேதுருவினால ஒண்ணு செய்ய முடியாமல் போனது. நமக்கு தேவை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் பலப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் என்ன, அதாவது எபிரேயர் 6வது அதிகாரத்தில், எபேசியர் 6வது அதிகாரத்தில் இப்போ அடுத்த ஸ்டெப்பை குறித்து பேசுறாரு. நமக்கு எதோட கூட யுத்தம் கிடையாதுன்னா, ஏனெனில் 12வது வசனத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதாவது எப்படின்னா, முன்னாடி இருந்துச்சு,
எதோட இருந்துச்சு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். இதுக்கு முன்னாடி யுத்தங்கள் இருந்தது, சண்டை இருந்துச்சு. நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேங்க, ஒருவேளை இத இப்படி வெளிப்படையாகவே நான் சொல்லட்டும், இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மனுஷனோட மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. இவர் இங்கே பவுல் எதற்குன்னா இரண்டாவது ஸ்டெப்பை குறித்து பேசுறாரு. அந்த சண்டை இனிமேல இல்ல. இதுக்கப்புறம் இந்த யுத்தம் எப்படி அப்படின்னா, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு, இப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய விதத்துல போறாரு. இன்னும் நம்ம இந்த யுத்தத்துக்கே நான் இன்னும் போலன்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம எந்த யுத்தத்துல இருக்கோம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடு தான் இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போராடிட்டு இருக்கோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்க போராட்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே ஆரம்பிச்சிருச்சு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிற போராட்டம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அடுத்து கீழே ஆரம்பிக்குது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு கூட பேசினான். அவன் வயல் வெளியில இருந்த சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை என்ன பண்ணி போட்டான்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிற அந்த நாளிலே காயினுடைய இருதயம் எங்க வந்துருச்சுன்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட போராட ஆரம்பிச்சிச்சு. செஞ்சது என்ன? கொலை. தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவனுக்கு என்ன நிலைமைன்னு வேதம் சொல்லுகிறது. உன் காணிக்கையை கொண்டு வந்து இங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீ யார்கிட்ட போய் ஒப்புரவாகுன்றாரு? உன் சகோதரனிடத்துல போ. நீ லட்சத்துல கொண்டு வந்து கொடுத்தாலும் கர்த்தரால் அது அங்கீகரிக்கப்படாது. நீ கோடியை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி. அவர் ரொம்ப அவருடைய நியமங்களிலும் அவருடைய நியாயங்களிலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பார் அவர். அடுத்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார் 9வது வசனத்துல. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ஒரு வார்த்தையில சிம்பிளா முடிச்சிருக்கலாம். நீங்க இந்த கேள்வியை முதலே என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உகந்த காணிக்கையை கொண்டு வந்திருப்பேன், என் சகோதரனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டீங்களேன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இன்னும் என்ன பேசுறானா, அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? நான் சில காரியத்தை ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல நம்மளுடைய எதிர்பார்ப்பு அல்லது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கிறதுன்னு சில நேரத்தில் நான் யோசிச்சு பார்க்கிறேன். நீங்க கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப ஆண்டவரை நான் நேசிக்கிறதற்கு ஒரு காரணம், அளவுக்கு இல்லாம நான் நேசிக்கிறதுக்கு காரணம், எனக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே எனக்கு உத்தரவு வருகிறத நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் போன வருஷம் ஆனா ஒரு ஆசீர்வாதத்தை கூட நான் உபத்திரவம் இல்லாம பெற்றுக்கொண்டதே கிடையாது. ஆனா அந்த உபத்திரவத்துல பொறுமை என்கிற ஆயுதத்தை நான் அதிகமாய் தரித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். போன வருஷம் நினையாத நேரத்துல வேறு ஒருவர் போக வேண்டிய இடத்துல நான் தூர தேசத்துக்கு போனேன். கோலாலம்பூருக்கு போன, மலேசியா தேசத்துக்கு. அங்க இருந்துக்கிற போதகர் என்னோடு கூட வந்திருக்கிற ஒரு தேவ மனுஷன், ஆனா விழுந்து போன தேவ மனுஷன். அவனை எப்படியாவது எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் அவருக்குள்ள இருந்துச்சு. அவனுக்கு சபைக்கு தேவையான சில காரியத்தை செய்யும்படியாக வாலண்டரியா வந்தார். எனக்கு அது தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிய வரும்போது அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு 11 லட்சத்தை அவர் கொடுத்தார்னு. யாராவது ஒருத்தன் நான் சபை நடத்தணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒரு 10 லட்சத்தை எடுத்து கொடுப்பாங்களா? நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கணக்கு கேட்கிறவங்க தான் இருக்கான். 1000 ரூபாய் கொடுத்தன என்ன பண்ணேன்னு என்கிட்ட கணக்கு கேட்டானா அதோட அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். அல்லேலூயா. என்கிட்ட தம்பி மாருங்க பேசவே பயப்படுவாங்க. நான் சொல்லுவேன், பேசுங்கடா, அப்பதான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், என்ன செய்யணும், என்ன போகணும், நான் இல்லாத நேரத்தில் என்ன பண்றீங்க. அப்ப அந்த போதகருக்கு தெரிந்தது இந்த 11 லட்சமும் வீணாய் போய் விட்டதுன்னு சொல்லி. அப்ப என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் இவர் கூட உங்க வந்தீங்களே, நீங்க ஏன் ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்க அப்படின்னாரு.
நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கவன் செஞ்ச காரியத்தை நான் கேட்டால எனக்கே அவனை அடிச்சு கொல்லணும்னு வருது. இப்போ நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நானும் அவனுக்கு கூட்டாளியாக இருக்கேன்னு நினச்சிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஒருத்தனை இவன் கூப்பிட்டு வந்திருக்கான், இவன் எப்படிப்பட்டவனு தெரியலையா, இவன்கிட்ட கொடுத்ததுக்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு, இவன்கிட்ட போய் நான் ஒன்றுமே சொல்லலை. போனேன், 3 தெய்வ செய்தியை எனக்கு கொடுத்தாங்க. முதல் தெய்வ செய்தியை ரொம்ப ஒஸ்ட்டு. அவர் பேச்சை எனக்கு பிடிக்கலன்னா ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் ஆனால் அவர் ரொம்ப நேசித்தேன். என்ன சொன்னார்னா, பாஸ்டர் வியாழக்கிழமை எங்களுக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, 10 பேர் வருவாங்க, முதல்ல அங்கே பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஊழியத்தை பற்றி பேசிக்கலாம். அவ்வளோ ஒரு இழிவாய் அப்படிதான் சொல்லணும். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த 10 பேருக்கு என்ன வார்த்தையோ அந்த இடத்துல நான் கொடுத்தேன். முதலாவது அவர் தான் எழுந்து வந்தார், பாஸ்டர் தான் எழுந்து வந்தார். வயதில் மூத்தவர், 70 வயதிற்கும் மேலே உள்ள நல்ல ஒரு தேவ மனுஷன். என் தோள் மேலே கரங்களை போட்டு ஒரு கன்ஃபஸ் பண்ணார். பாஸ்டர் வார்த்தையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நான் அவரை அலட்சியம் பண்ணினேன்னு அவரே சொன்னார். சொல்லிட்டு அங்கேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். வெள்ளிக்கிழமை ஈவினிங் அவர் தான் பேசுவார், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவர் தான் பேசுவார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸ் அவர் தான் பேசுவார்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்துட்டு என்னை கேட்டார், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் யார் அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அவருடைய சிந்தனை இப்போ எங்கே போகுது? யாரோ ஒருத்தர் இவனை நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அண்ணன் சாமுவேல் சுதாகர் அவர்கள், அவருக்கு ஒரு குரு இருந்தார், ஜான் ஜோசப். நான் ஒரு 12 வருஷம் ஜீசஸ் கால்ஸில் ஒர்க் பண்ணேன். இப்படி மிஷினரி ஊழியத்தை செய்கிறேன், இப்படி சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறேன், என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலான்னு. அதுக்கு அப்புறம் தான் என்னை குறித்து அவர்கிட்ட பேசினேன். அல்லேலூயா. இது நடந்தது எப்போ? போன வருஷம் சிலுவை தினம், அதாவது பிப்ரவரி எண்டில் இருந்து மார்ச் 2nd வீக். இப்போ எனக்கு திடீர்னு கால் பண்ணார், ஐயா ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த வருஷம் நீங்க கோலாலம்பூருக்கு என்னுடைய சபைக்கு நீங்க வரணும், 3 நாள் கன்வென்ஷன்ல நீங்க பேசணும் அப்படின்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்ன அப்படிப்பட்ட ஒரு இருதயம். சென்னையில எவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு முன்னாடி தேனி ராஜேந்திரன் ஒரு பெரிய ஊழியக்காரங்க இருக்காரு. என்னையா அப்படின்னு, இல்ல நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க பேரை என்னுடைய லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தேன், உங்க சபைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சேன், ஆனா அப்ப முடியல. ஏன்னா அதுக்கு அடுத்து ஒரு 5 பேருடைய ஊழியக்காருடைய பேர் எழுதி வச்சுட்டேன், அந்த 5 பேருக்கு கொடுத்து முடிச்சாச்சு, இப்பதான் உங்க பேர் மேல வந்திருக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. அடுத்து என்ன சொன்னாருன்னா, உங்க சபைக்கு அப்போ நீங்க போன வருஷம் பிப்ரவரி நீங்க வரும்போது 30,000 ரூபாய் வாடகை கொடுக்குற, நீங்க இப்போ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னாரு. அவங்க சண்டால ஒரு 1,500 ரூபாய் ஏத்திட்டான், இப்ப 34,000 நிக்குது அப்படின்னு. அவன் சண்டால நல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட, உங்க கையிலேருந்து காசு வாங்குறான் பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் கேட்குறீங்கன்னு, உங்க சபைக்கு 1 வருஷம் நாங்க ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு எங்க கமிட்டி எல்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. அல்லேலூயா. நீங்க அந்த அக்ரிமெண்ட், அந்த வவுச்சர் மாதிரி இருக்கும், ஒரு சைன் பண்ணிட்டு போகிறதுக்கு கோலாலம்பூர் வரணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் யார் யார்கிட்டலாம் பேசுறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன்ட்ட கூட பேச மாட்டேங்கிறாரு. அவன் 35,000 கிலோமீட்டர் தாண்டி தூர தேசத்துல இருக்கான். அவன் என்னை கூப்பிட்டு கையெழுத்து போட கூப்பிடுறானே, எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. கொஞ்ச நேரம் போனை கிழிச்சிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய் பாஸ்போர்ட்டை தேடி பார்க்குறேன், பாஸ்போர்ட்டை காணுங்க. நானும் பீரோவை தலையில கவுத்திட்டேன். 2 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு டேய் பீரோவை 4 பக்கம் பிடிங்கடான்ட்டு உள்ள இருக்கிறத பூராத்தையும் கீழே கொட்டி எல்லாத்தையும் அடுக்கி 96ல் விம்கோன்ற இடத்துல ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இருந்தது. அப்போ எனக்கு என் சகோதரிக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தான். 96ல் அந்த பேப்பரில் இருந்து முந்தா நேற்று உள்ள ஒரு ஆதார் அட்டைக்கு நேம் சேஞ்ச் பண்ணுற பேப்பர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. எதை காணும்? பாஸ்போர்ட்டை காணும். கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை தரேன்னு சொன்னால் சத்துரு இப்படி தடை பண்ணுறானே. 1 வருஷம் 2 கொடுத்தா நான் கொஞ்சம் நிமிந்துக்குவேனே, எவ்வளோ காரியம் செய்யலாமே. அவர்கிட்ட கேட்டார், வேறு எங்கெங்கே ஊழியம் பார்க்குறீங்கன்னா 2, 1 கடம்பத்தூரில் எனக்கு ஒரு சபை இருக்குது, இன்னொரு சபையில் நான் ஒரு லே ப்ரீச்சராக இருக்கிறேன், உங்கள் சபையில் இதெல்லாம் காமிச்சு அனுப்புனேன். ஐயா அடுத்து அந்த சபைக்கு தான் செய்யணும்னு இருக்கா, நம்ம சபைக்கு. அல்லேலூயா. ஒரு 3.5 லட்சம் கொடுத்தாருன்னா அடுத்து ஃபுல்லாக ஃபால் செல்லிங் போட்டு ஏசியை போட்டுருவோம். ஆமென். நானும் தேடி தேடி பார்க்குறேன். 1 வாரம் ஆச்சு. இப்போ நான் இந்த மாதத்தினுடைய கடைசி 27, 28 அங்கே நான் போகணும். சரி, கழுதையை தொலைஞ்சு போச்சு, அவ்வளோதான். போனால் அவன் கேட்குறான், வீட்டு அட்ரஸை முதல்ல மாற்றணும்,
அதுக்கடுத்து ரேஷன் கார்டை மாற்றணும், அதுக்கடுத்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் மிஸ்ஸிங்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும். எத்தனை நாள் ஆகும்னா 45 நாள் ஆகுன்றான். நான் என்னைக்கு போனோம்? இந்த மாதம் 27ஆம் தேதி நாங்கள் இருக்கணும். எங்கே இருக்குது 45 நாள்? 3 நாளாக நான் அழுததுக்கு, தேவசனத்தில் அழுததுக்கு அளவே இல்லை. ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நான் இவ்வளவு போராட்டத்துக்கு வரணுமா ஆண்டவரே? இதை எங்கே தான் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று ராத்திரி வரைக்கும் பார்த்தோம், வாய்ப்பே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த தெரு வழியாக கடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் என்னை பார்த்தார். என்ன இன்னைக்கு என்னை பார்த்தாலே உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் அல்லேலூயான்னு ரோட்டில் எங்கே இருந்தாலும் சொல்லுவேன். இன்னைக்கு இவ்வளோ துக்கமாக வரீங்கன்னு. என் துக்கத்தை சொல்லி முடியாதேயா, நீ வேற என் துக்கத்தை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்க. என் மூஞ்ச உன்னை எவன்டா பார்க்க சொன்னது, போடா அப்படின்ட்டு அவனை. அவன் என் பைக்கில் உட்காரல. இல்லை உங்கள் பின்னாடி வந்து உட்காந்துக்கிறேன்ட்டு. ஒரு வாலிபு தம்பி தான், என்னோட ஒரு 5 வருஷம் கம்மியாக இருக்கலாம். வாலிபுனா நானும் 47, அவன் 40 இருப்பான். உன்னை விட மாட்டேன், என்ன இப்படி சொல்லிட்டு என்னை தாண்டி போற, வா என் பின்னாடி உட்காருன்ட்டு உட்காந்து. என்னென்ன அப்படின்னா, அந்த மாதிரி பாஸ்போர்ட் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு. இப்போ பிரச்சனை என்ன? இந்த 7 நாளுக்குள்ள ஆதார் கார்டு மாற்றினா தான் பாஸ்போர்ட் ரீஅப்ளை பண்ண முடியும். எனக்கு பாஸ்போர்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார். அதாவது ஐஎஃப்எஸ்ன்னு வாங்க. ஐஎஃப்எஸ்ன்னு என்ன தெரியுமா? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், வாய்ப்பே இல்லைம்மா, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி உனக்கு 2 நாளில் வாங்கி தரேன் அப்படின்னாரு. அட்ரஸ் ப்ரூஃப் எங்கே இருக்கு? நான் வீட்டுக்கு மாற்றினா ரேஷன் கார்டை மாற்ற சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் ஆதார் கார்டு மாற்ற முடியும். என்ன சம்பி, நீ பாஸ்போர்ட்டு கேட்டால் நான் 1 நாளில் வாங்கி தரேங்கிறேன், ஆனால் ரேஷன் கார்டுக்கும் அதுக்கு நான் எங்கடா வர முடியும், ஐஎஃப்எஸ்ன்ட்டார். நான் அவன்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் ஏன்னா கவலைப்படுறீங்க, உங்களுக்கு 3 நாளில் நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் என்ன வாங்கி தரேன்றான், ஆதார் கார்டு வாங்கி தரேங்கிறான். எப்படி வாங்கணும்னு தெரியாது, கத்தருக்கு தான் ஸ்தோத்திரம். உண்மையே சொல்கிறியாண்ணா? அண்ணே, எனக்கு ஆதார் கார்டில் ஒரு ஆஃபீஸர் இருக்காருண்ணே, உங்களை பற்றி நான் சொல்கிறேன், 3 நாளில் வாங்கி தரேண்ணா. உடனே அங்கேயே நின்றுக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐஎஃப்எஸ்க்கு, அண்ணே ஒரு 3 நாளில் மாற்றி தரேண்ணா. 3 நாள் அவன் மாற்றி தந்துட்டானா, அடுத்த 3 நாளில் உனக்கு நான் பாஸ்போர்ட் எடுத்து தரேன் அப்படின்னாரு. இல்லையோ, இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, நேற்று ராத்திரி 10 மணிக்கு ரோட்டில் நின்று நடக்குது. அவன்கிட்ட கேட்டேன், இப்போவே பண்ண முடியுமான்னு. இப்போ சர்வர்லாம் ஒர்க் ஆகாது, உங்கள் போங்கு ஓவராக இருக்குது, ரோட்டில் நின்றுட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்தா இப்போ வேணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையாது, திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்ம பண்ணிடலான்னு ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஆண்டவரே, விடியலுக்காய் காத்திருக்கிற ஜாமக்காரனை போல நான் திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்காய் காத்திருக்க வச்சிருக்கீங்களேன்னு. ஆசீர்வாதம் எதுவுமே ஈஸி கிடையாதுங்க. அல்லேலூயா. பொறுமையை ஆயுதமாய் நம்ம தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். பாடு அனுபவிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் இன்ஸ்டன்ட் வேணும். எல்லாம் இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, இன்ஸ்டன்ட் இடியாப்பம் சாப்பிட்டு செத்து போடாங்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் நமக்கு உடனடியாக வேணும்னு வேணும்னு சொல்லுகிறது. ஆனால் அப்படி இல்லை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலையும் நீ பலப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற கிருபையில நீ பலப்பட வேண்டியது அவசியம். எந்த ஆசீர்வாதம் நீ நினைச்ச மாதிரி நேத்து கொடுத்து இன்னைக்கு வாங்குற ஆசீர்வாதம் அவரிடத்துல கிடையாது. பாடு அனுபவிக்கிறதை நீ ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுவாயானால் அது உனக்கு மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்பதை குறித்து நான் சொல்றேன். ஒரு வேத பகுதி அப்படித்தான். ஒரு தேவ மனுஷனுடைய, ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையில 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது ஒரு இடத்துல சகரியா என்கிற ஒரு தேவ மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்தது. அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன என்பதை நீங்க கவனித்து பார்க்க முடியுமானால் 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல இந்த ராஜா ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு வாங்கிட்டு எங்க உன் இஷ்டத்துக்கு நீ ஓடிட்டியா? இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல யூதாவில் பாடல்கள் இல்ல, வசனம் இல்ல, அதை கேட்கிறதற்கு ஆளும் இல்லை. என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2 நாளாகமும் 14வது அதிகாரத்துல ஆசா கர்த்தரை நோக்கி 11வது வசனத்துல கூப்பிட்டானா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு என்ன நில்லுங்க? துணை நில்லுங்க. உம்மை நாங்கள் சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா இல்லையா? உடனடியாக ஆண்டவர் இறங்கி பதில் கொடுத்தார். ஆமென். ஒரு அதிகாரம் நடந்துச்சு.
கத்தர் ஜெபத்துக்கு எங்க யுத்த களத்துல நின்று ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ராணுவம் 3 பேர் வந்துட்டாங்க, ஒரு டைம்ல நாங்க அவங்கள போங்கன்னு சும்மா விட்டோம், ஆனா இப்ப அவன் என்ன சும்மா விட மாட்டான், எங்களுக்கு பலன் இல்லை. நீ பலன் இல்லை என்று தேவ சமூகத்தை நோக்கி நீ கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா, நீ இன்னும் சர்ச்சுக்கு போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, இல்ல நாளைக்கு டைம் பார்க்கலாம், இல்ல. ஆண்டவர் இறங்கினார். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தத்தை யார் உங்களுக்காக பண்ண போறார்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். அந்த அதிகாரத்தோடு கர்த்தரை விட்டானுங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்த உடனே விட்டுட்டான். அடுத்து 15வது அதிகாரத்துல ஆசாரியன் மேல், யார் மேல்? முதல் வசனத்தை வாசிங்க. அசரியாவின் மேல் இறங்கின உடனே அசரியா வந்து உடனே ஆசாவை வெளியில கூப்பிடுறான். அங்க இருக்கிற யூதா பெஞ்சமின் கோத்திரத்தை வெளியே கூப்பிடுறான். சகல ஜனங்களையும் நான் சொல்ற வார்த்தைகளை கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவரும் உங்களை என்ன பண்றாரு? இன்னைக்கு நேரடியாக நான் கூட சொல்லிட்டுங்க, நிறைய பேர் கூட கர்த்தர் இல்லைங்க. ஏன்னா தேடுறது இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு என்ன போராட்டம். சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 2 ஜெபம். என்னுடைய பிரேசன்ல மாசம் 2 இரவு ஜெபங்கள் நடைபெறுகிறது. மாதம் 2 உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிறுவர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு செமினார். எனக்கு சர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் இல்லை. இந்த தடவை அங்கிள் டாக்டர் ஜெபராஜ் சாமியல் வந்து போடியை தடிச்சு சத்தியம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. தேவசேனை ஊழியங்கள், தேவசேனை கடைசி கால தேவசேனை எழுப்புதல் சபையாய் மாறட்ட ஆண்டவரேன்னு. ஏன் அங்கிள் தேவையில்லாம ஒருத்தவங்க படுற பாடு எனக்கு போதாதா? அந்த கடம்பத்தூர்ல நம்ம ரிட்டையர்டு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஸ்டேட் பேங்க்ல ஒரு கிளரிக்கல் போஸ்ட்ல 36 வருஷமா ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாட்ட டெய்லி ஆண்டவர் வந்து இந்த கடம்பத்தூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்டை காட்டுவாராம். அந்த அம்மா ஒரு நாள், ஐயா என்னத்துக்கு தான் இந்த கடம்பத்தூர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போர்டு என் ஞாபகத்து என் சிந்தைக்கு வருதுன்னே தெரியல, உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்கானாங்க. நான் சொன்னேன், நாளைக்கு நீங்களும் வாங்க, நானும் வரேன், நீங்க சொல்ற ரயில்வே ஸ்டேஷன் போர்டை போய் அங்கே என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. சும்மா இதெல்லாம் நடந்த உண்மை, ஏதோ சொல்றேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? காலையில் ஒரு நாள் 6:30 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி 8 மணிக்கு எங்கே போயிட்டோம்? கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இந்த போர்டு இருக்குமா, மஞ்சள் கலரில் பெருசாக எழுதியிருப்பானுங்க ஊர் பேரை போட்டு. அம்மா உங்கள் தரிசனத்தை என்ன பார்த்தீங்க? இதை தான் நான் பார்த்தோம். அப்படியா? அங்கேயே நின்றுக்கிட்டு சுற்றி தேடுறோம். ஆண்டவர் என்ன இங்கே என்ன இந்த அம்மா கனவுல காமிச்சு டெய்லி ஏன் உயிர் எடுக்குதுன்னு. அங்கே பார்த்தா ஒரு போர்டு இப்படி சரிஞ்சு இருக்கு. என்ன போர்டு? ஒரு பக்கம் ஆணி இருக்குன்னு ஒரு பக்கம் ஆணி இல்லைன்னா போர்டு எப்படி தொங்கும்? சரிஞ்சு தொங்கும். ஓசன்னா ஜெப வீடு. உடனே நம்ம சொல்லுது, ஆண்டவர் இங்கே ஏதோ ஒரு ஊழியத்தை வச்சிருக்காரு பிரதர், அதனால தான் இது. சரி வாங்க போவோம். அங்கே அந்த வீட்டை கொடுத்த ஆள்கிட்ட கேட்டோம், ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சர்ச்சு இருந்துச்சு, அந்த பாஸ்டர் வேற ஒரு திருமணம் ஆச்சு, அவர் அவங்க மாமனார் சபையை பார்க்க போறேன்ட்டு போயிட்டாரு. இங்கே இருக்க சபை 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு சில சர்ச்சஸில் பக்கத்தில் இருக்கவங்களை செட்டில் பண்ணிட்டு போனாங்க, இந்த போர்டை எடுக்காமல் போயிட்டாரியா. உடனே கேட்டோம், ஏதோ ஒரு தரிசனத்தோடு இங்கே வந்தோம், இந்த ஹாலை சண்டே ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு கொடுங்க, அதுக்கு என்னமோ கொடுக்குறோம் அப்படின்னு. அவன் நினைச்சான் இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு 2000 ரூபாய் கேட்டாங்க. எவ்வளோ நேரம் சபை நடக்கும்? 2 மணி நேரம் நடக்கும். 10 மணிலேருந்து 12 மணி வரை 2000 ரூபாய் கேட்டோம். உடனே கையை உயர்த்தினது அந்த அம்மா தான். ஐயா நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், எனக்கு மாதம் 30,000 ரூபாய் பென்ஷன் வரும், அப்படின்னா வாரம் என்ன பண்ணுறேன்றாங்க, 2000 ரூபா கொடுக்குறேன், ஏதாவது செய்வோம் ஐயா. இன்னைக்கு அந்த இடத்துல 35 பேர் இருக்கிறாங்க. டெய்லி எவ்ரி சண்டே சர்வீஸ் நடக்குது. ஒரு இடத்தை ரெண்ட்டுக்கு எடுத்து நடக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. பாடுகள், உபத்திரவம், ஏதோ ஒன்று ஆண்டவர் காமிக்கிறான்னு உட்கார்ந்துருக்குதல்ல, உடனே கிளம்பி அங்கே போகிறது. எதுக்கு தான் ஆண்டவர் இதை காண்பிக்கிறார்? என்ன செய்ய விரும்புகிறார்? நீ சபைக்கு வந்தால் தானே கர்த்தர் பேசுவார். இங்கே தீர்க்கதரிசிட்ட தேவனுடைய ஆவி இறங்கின உடனே உங்களை விட்டு போயிட்டான. 3வது வசனத்தை வாசிப்போம், வேகமா போவோம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. எப்படிங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியும்?
ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி கர்த்தாவே பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்யலாமா, செய்யறது உங்களுக்கு ஈஸியாச்சே. நீங்க எப்படி ஜெபிக்கிறான்னா, மனுஷனை அதாவது நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். எவ்வளோ தந்திரமான ஆண்டவரே, எங்களை ஜெயிக்கல, உங்களை ஜெயிச்சிருவோம் ஆண்டவரே. நாங்க தோத்துட்டோன்னா நாங்க தான் தோத்தோம், ஆனா நீங்க தோத்ததா இருக்கக்கூடாதுன்றான். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இங்க என்னன்னா, இஸ்ரவேலில் அநேக நாட்களா யார் இல்ல, சர்ச் இல்லாம, சர்ச் இருந்தது, மெய்யான ஆராதனை இல்லை, மெய்யான இருதனை இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, கேட்கக்கூடிய அந்த அந்த எதிர்பார் வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. அவன் பார்த்தான், இந்த ஜனத்துக்கு உபதேசிச்சு எனக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஏண்டா போனோம், சர்ச்சே காலியா இருக்கு, அவனும் இல்லை. அடுத்து வேதமும் இல்லை. உங்கள் நெருக்கத்துல இஸ்ரவேல தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பி நீங்க தேடினீங்கல்ல போன அதிகாரத்துல, அவர் உங்களுக்கு என்ன பட்டாரு, வெளிப்பட்டாரு. இப்ப எங்கடா போனீங்க, 5வது வசனம். இப்ப என்ன இல்ல, அப்ப வெளிப்பட்டார். ஒருவேளை அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க, அக்காலத்துல இருக்கு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. உள்ளே வருகிறவர்களுக்கும் வெளியில போகிறவர்களுக்கு என்ன இல்ல, சமாதானம் இல்லை. தேசத்தின் குடிகள் எல்லோரும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியையும் பட்டணமும் நெருக்கினார்கள். தேவன் அவர்களுடைய சகலவித இடுக்கண்களிலும் அவங்களை என்ன பண்ணினாராம், கலங்க பண்ணினார். 7வது வசனத்துல சொல்லி முடிச்சிடுறாரு, நீங்களோ உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க, நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இதோட சொல்லிட்டு போயிட்டார். ஆசாவுக்கு நேரா அந்த வார்த்தை வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த சிச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு நமக்கு என்னது தெரியாது. மிக மோசமான நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளப்பட்டு விடுவோம் என்கிற ஒரு விழிப்பு அவனுக்கு வந்ததுதான் தாமதம். எல்லாத்தையும் செட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கடைசியாய் அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லோரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தான். சண்டே சர்ச்சுக்கு வரலனா அவன் என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் என்ன, நீ உயிரோடு கூட இருந்து ஒரு பிரயோஜனமும் எங்களுக்கு இல்லை, சபைக்கு வராதவர்கள். அல்லேலூயா. அதனால நீ என்னவே இருக்க தேவையில்லைன்ட்டான். ஜனங்கள்லாம் இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்துருக்குமா, வீட்டுக்குள்ள உட்காந்தே இருக்காது. ஏன்னா எது மேல பயம், இப்போ உயிர் மேல பயம். அட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயா, சர்ச்சுக்கு தானே வர சொல்றாங்க. அப்படின்னாலும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் என்னவே இல்லையா, யுத்தமே இல்லை. 15வது வசனத்தினுடைய கடைசி என்னன்னா, வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த ஆணைக்காக, யாரு, ஆசா போட்ட அந்த உடன்படிக்கை கமாண்டுக்காக ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. தங்கள் முழு இருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மீண்டுமாய் வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை தேடினா என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாறுதல் வரும், யுத்தங்கள் இல்லாமல் இருக்கும். உனக்கு வேணும் போது ஆண்டவரை தேடுறதும், கொஞ்சம் வந்த உடனே அங்க இந்த பக்கமே என்ன கிடையாது. ஆமா, நீ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் கிருபையிலும் பலப்பட வேண்டியது அவசியம். நான் சில நேரத்தில் என் டைமை விட்டுருவேன். மார்னிங் 5 to 6 என்னை விட்டுருவேன். ஒரு சில நாட்கள் தான், என்னைக்காவது ஒரு நாள் என் 5 to 6 இந்த ஜெப நேரத்தை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலையும் ஓடாது. 6 மணிக்கு அப்புறம் எல்லாம் டென்ஷன் ஆயிடும். வீட்டில் தெரிஞ்சுக்குவா, அமைதியா இருப்பா. இப்ப ஏதாவது பேசணும், எப்படி பவுன்ஸ் ஆவான்னு தெரியாது. நமக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், சனிக்கிழமை இரவு எனக்கு தூக்கமே வராது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணி அலாரம் அடிக்கும், எப்போ நான் எழுந்திருப்பேன், எப்பொழுது வசனத்தை வாசிப்பேன், எப்போ சர்ச்சுக்கு போவேன், எப்போ சமூகத்தில் இருப்பேன். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம அவரை தேடுவோங்க. நீங்க நான் தேடுறேன்னு சொல்லி சந்தோஷம் அடைஞ்சிடாதீங்க. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா. ஆண்டவர் நம்ம இடத்துல நிறைய எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க கைவிடப்படாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாருன்னு அர்த்தம். சில நேரத்தில் அப்படிதான் நான் யோசிப்பேன். இமீடியட் பனிஷ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னா பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம